ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்யாணம் ஆகாதவங்க ஆர் சிங்கிள் பீப்புள், உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர், உங்கள் லைஃப் பார்ட்னரை எப்படி இருப்பாங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆர் அவங்க அப்பியரன்ஸ் என்ன, ஆர் நீங்கள் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ எந்த மாதிரியான இம்ப்ரெஷன் உங்களுக்கு வரும், அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 4 குரூப் வச்சுருக்கேன். முடிஞ்சளவு எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அப்படி நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் 4 குரூப். இது குரூப் 1, இந்த பிங்க் கலர் பீட்ஸ். குரூப் 2 இந்த ரெட் கலர் ஹார்ட். குரூப் 3 இந்த க்யூட் பிங்க் கலர் கிளாஸ் கண்ணாடி. குரூப் 4 இந்த ரெட் கலர் ஃபெதர். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் 1 இந்த பிங்க் கலர் பீட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இன்னைக்கு நம்ம உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸுடைய கேரக்டர், இது கேரக்டர். அவங்க அப்பியரன்ஸ்க்கு நான் ஒரு டெக் எடுக்கிறேன். ஸோ அப்பியரன்ஸ் குரூப் 1, அவங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய அப்பியரன்ஸ் ஆர் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களை நோட்டீஸ் பண்ணுறப்போ எது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். தென் அவங்களுடைய இம்ப்ரெஷன், உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் க்ரியேட் ஆகும், அண்ட் உங்களுக்கு அவங்க மேலே என்ன இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். தென் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட். அண்ட் உங்களுக்குள்ள லவ் எப்படிப்பட்ட லவ்வாக இருக்கும். எல்லாம் திருப்பிட்டேன். மற்றவங்களுக்கு கேமரா தெரியாது. ஓகே, வேறு இன்னும் என்ன ஃபியூ மெசேஜஸ் வாட் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ். அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்கு ஏதாவது ஒரு டார்க் சைடு இருக்குது அப்படின்னா அது என்னது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுடைய கேரக்டர் பார்த்துருப்போம். 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. எப்போவுமே நிறைய பீப்புள் அவங்கள சுற்றி இருக்கும், ஒரு அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. அண்ட் பிஸ்னஸில் ரொம்ப நல்ல ஒரு புரிதல் இருக்கும். குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ். ஸோ அவங்க என்னென்னா பிஸ்னஸ் மேன், லிட்டரலி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அண்ட்
சில முடிவுகளை எடுக்க வரப்போ அவங்க வந்து எதுவுமே டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அதில் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எதுவுமே யாருக்கும் பயாஸ்டாக அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஃபேவரட் பண்ணி இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம்தான் அவங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் இப்போது நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கலாம், ஆர் இன்னொருத்தவங்க ஏதோ இருக்கலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போகுது, அதில் வந்து உங்கள் பிடிச்ச பர்சன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க நமக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த நியாயம் பார்ப்பாங்க. ஸோ கண்ணை கட்டிட்டு எந்த பக்கம் என்ன நியாயம் பார்த்து அதுக்கான ஒரு தீர்மானம், எது எப்படி சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. இது என்ன சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ மைண்ட் வைஸ் ஸ்டேபிலிட்டி இருக்குது. தெளிவான முடிவை எடுப்பாங்க. யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பர்சனாக இருப்பார். தென் அவங்க அப்பியரன்ஸ், நான் சொன்னப்போவே இங்கே வந்து சட்டுப்புட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எதையுமே நிறுத்தி நிதானமாக ஒன்று சரி வருமானு பார்த்து தான் அவங்க இது பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்க பார்க்குறப்போவே ரொம்ப காம் டைப்பான பர்சனாக இருப்பாங்க. எதுவுமே ரொம்ப ஹரிபரியாக இருக்காது, ரொம்ப அமைதியாக உங்களுக்கு தெரியும். அவங்கள பார்த்தாவே அவங்க ரொம்ப சைலண்ட் கேரக்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்பியரன்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம் பர்சனாக இருப்பாங்க. வெளியில் எது பண்ணாலுமே அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. ஆனால் எது பண்ணாலுமே அது வந்து நிலச்சி நிற்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. எதுவுமே அவங்கக்கிட்ட பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்பியரன்ஸ்ன்னு பார்க்குறப்ப ரொம்ப டூ மச்சாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பொருந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சில பேருக்கு கொஞ்சம் மாநிறம் தெரியுது. ஸோ உங்களுக்கு ஈக்குவலான கலர் நீங்கள் இப்போ சில பேர் அப்பியரன்ஸ்னால் கேட்பீங்க அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் டு. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த ஸ்கின் டோன் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேட்சிங்காக இருப்பாங்க சொல்ல போனால். ஓகே, இது வந்து அவங்க உங்களை பார்க்குறப்போ என்ன இம்ப்ரெஷன் அவருக்கு உங்கள் மேலே வரும். உங்கள் பேர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு புரியாத புதிராக இருப்பீங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு ரொம்ப தெரியாத மாதிரி இருக்கும். ஏதோ நீங்கள் மிஸ்ட்ரி மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனாக தெரியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு உங்கள் மேலே இதுதான் வரும். நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு உங்களை பற்றி ஏதோ சில விஷயம்லாம் எனக்கு தெரியலை, ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் பேர் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? நான் சொன்ன மாதிரியே தான். அவங்க ரொம்ப ஸ்டேபிளான பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப கெரியர் ஓரியன்டாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஓகே இங்கேயே வருது அவங்க பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஒரு ஸ்லோ மூமெண்ட், அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க, லைஃப்பில் கொஞ்சம் ஸ்டேபிளான பர்சனாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் இதுதான் வரப்போகுது. ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் உங்கள் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மீட்டிங் எப்படி இருக்கும்?
4 of Wands, King of Wands, சாரி Knight of Wands. உங்கள் மீட்டிங் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அவர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ மேரேஜ் ஃபங்க்ஷனில் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டிஸ் சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர வாய்ப்பும் இருக்குது. ஆர் யாரோ ஒரு கல்யாணத்தில் நீங்கள் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கல்யாணம் இல்லைன்னா வேறு ஒரு செலிப்ரேஷன், ஃபேமிலி செலிப்ரேஷன் ஆர் ரிலேட்டிவ் செலிப்ரேஷன் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சர்க்கிளில் யாரோ ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு பார்ட்டி ஆர் ஏதோ ஒரு செலிப்ரேஷனில் தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறீங்க. ஆர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக ஏதோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுமோ, ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் மீட்டிங் இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் அமையிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்கள் லவ் லைஃப் இவர் கூட எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளர்ட்டியாக இருப்பீங்களா, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க போகிறீங்க. எக்ஸ்டெண்ட் யுவர் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி டு அதர்ஸ். ஸோ உங்கள் ஸ்டார்டிங் பிக்கப்பே கல்யாணம் ஆனால் கூட இவர் கூட நீங்கள் எப்போவுமே அந்த ஃப்ளர்ட்டிங் ஃபேஸ்லேயே இருப்பீங்க. அது தேவை தானே. ஸோ உங்கள் ரொமான்ஸ் இவர் கூட இப்படி இருக்க போகுது. தென் வாட்ஸ் மோர், வாவ், கேரிங் கனெக்ஷன் காய்ஸ். உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப கேர் பண்ண போகிறாரு. நான் இது கண்ணு முன்னாடியே எடுத்து ஷஃபிள் பண்ணி தானே வச்சேன், பாருங்கள். உங்களை ரொம்ப இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இதுலேயும் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. உங்களை எப்போவுமே தாங்கன்னு தாங்க போகிறாங்க. அப்படி ஒரு பார்ட்னர் தான் அமைய போகிறாங்க. ஸ்டேபிளான பார்ட்னர், சூப்பர். அவங்களோட டார்க் சைடு என்னன்னா லுக்கிங் யூ அப். நீங்கள் எந்நேரமும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி இப்போது நமக்கு பிடிச்சவங்கள நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, நீ சேஃபாக தான் இருக்கியா, ஒழுங்காக அங்கே போய் சேர்ந்தியா, அந்த மாதிரி. அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க போய் அவங்க உங்ககிட்ட ரொம்ப டூ மச்சாக எல்லாத்தையும் நீ ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அது வந்து அனாயிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்டென்ஷனே பியூராக இருக்குது காய்ஸ். ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர் தான் அமைய போகிறாங்க உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பார்ட்னர்லாம்? ரொம்ப இப்போலாம் வந்துட்டு ட்ரஸ்ட்டுன்றது தான் ஒன்று இருக்க மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு ட்ரஸ்டபிள் பார்ட்னர் ரொம்ப சூப்பர். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரீடிங்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அப்பப்போ முடிஞ்சால் போடுறேன். உங்களுக்கு பர்சனலாகவே இன்னும் டீட்டெயிலாக வேணும், இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? பாய், see you. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு படிப்போம். குரூப் 2 இந்த ஹார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இப்போ நம்ம உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பற்றி டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோமா, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக. குரூப் 2 பீப்புளுக்கு அவங்க ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பற்றி கேரக்டர், உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட கேரக்டர் அண்ட் அவங்களுடைய அப்பியரன்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறப்போ ஆர் அவங்கக்கிட்ட ப்ராமினெண்ட்டாக என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்பியரன்ஸ் வைஸ். குரூப் 2 ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் அப்பியரன்ஸ். இப்போ வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸுக்கு உங்கள் மேலே என்ன ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும், அண்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் மேலே
என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்? அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் கூட உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் என்ன சிச்சுவேஷனில் எப்படி அமையும்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் group 2. உங்களுடைய ரொமான்ஸ், உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் கூட உங்களுடைய ரொமான்டிக் லைஃப் ஓவரால் எப்படி இருக்கும்? வாட்ஸ் மோர், இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? குரூப் 2 ஃபியூச்சர் ஸ்பவுஸ். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸுக்கு ஏதாவது ஒரு டார்க் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது அவங்களோட டார்க் சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா அது என்ன? ஓகே, இப்போ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸோடைய கேரக்டர், அவங்க ஒரு எல்லோ கலர், ரெய்டர் வெயிட் டாரோட்டில் எல்லோ அப்படின்னா ஒரு பிரைட் ஹாப்பினஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரியான நல்ல நல்ல ஒரு கார்ட்ஸில் நீங்கள் அந்த எல்லோ கலர் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து நல்ல ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆர் அந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா ஆர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி உமன்ஸுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இஃப் இன்கேஸ் பார்க்குறது மேனாக இருக்கீங்க, உங்கள் பேர் அப்வியஸ்லி உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு ஏர்னிங் அண்ட் ஸ்டேபிள் கெரியர் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு நல்ல வெல்த்தியான பர்சனாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப மனசளவில் ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க. ரொம்ப ஷோ ஆஃப் டைப் கிடையாது. எதுவுமே ஒரு எப்படி கிரவுண்டட் எப்படி நான் சொல்கிறது, ரொம்ப இறக்க குணம், நேச்சரோட ஒத்து போகிறது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, உதவுறது, சர்வீஸ் மைண்ட், மெஜிஷியன் வேறு இருக்குது. ஸோ ஆல் ரவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட என்ன வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவாங்க. கூனி குறுங்கி போய் உட்கார்ற கேரக்டர் கிடையாது இவங்க. ஸோ அவங்களோட கேரக்டரே இப்படி தான், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் கொடுக்கலாம் இவங்கள. ஸோ கேரிங் பர்சன், ஸ்டேபிள், மணி வைஸ் ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. கேரக்டரில் ஒரு ஸ்டேபிள், ஒரு முடிவு எடுத்தால் அது ஸ்டேபிளாக பண்ணுவாங்க. சில பேர்லாம் எடுத்தோ கவுத்தோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு எல்லாமே அறகுற அந்த மாதிரி கிடையாது. ஒரு முடிவு பண்ணால் அதில் ஸ்டேபிளாக இருப்பாங்க, நம்பலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுடைய அப்பியரன்ஸ் வைஸ் இங்கேயே வந்து ராணி அப்படியே ஒரு கெத்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. இதுவும் அப்படி தான். அவங்க கொஞ்சம் ஸ்டபர்ன் நேச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரையும் அவங்க சர்க்கிளில் டக்குன்னு விட மாட்டாங்க. அவங்க நம்பிக்கையை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அப்பியரன்ஸ் வைஸ் அவங்க எப்படின்னா, அவங்க ஒரு ஹைஃபைன்ற மாதிரி தெரியும். அவங்க அவுட்டர் லுக், அவங்க வேர் பண்ணுற ஒரு, அவங்க போடுற க்ளாத்ஸாக இருக்கட்டும், அவங்க ஜுவல்ஸ் மாட்டுறாங்க அப்படின்னா, ஆர் என்ன அவங்க போட்டாலும் அது ஒரு காஸ்ட்லியான ஒரு திங்ஸாக இருக்கும். அது உண்மையாக காஸ்ட்லியோ இல்லையோ, பட் அவங்க லுக் வைஸ் ரொம்ப அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு என்விரான்மெண்ட்டில் எப்படி நடந்துக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அது ஒன்று. இங்கேனா இந்த மாதிரி தான் நம்ம நீட் அண்ட் கிளியர் அண்ட் எப்படி இருக்கணும், ஒரு டீசெண்டாக
அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய தோற்றமாக வச்சுப்பாங்க. அவங்கள பார்த்தாவே இவங்க ஒரு ஹை ஒரு போஸ்டிங்காக ஒரு மதிப்பு வரும். இந்த மாதிரியான ஒரு அவுட்டர் லுக்கில் தான் அவங்க இருப்பாங்க. அட் டைம்ஸ் அவங்க டாமினன்ட் கேரக்டராக அவங்களுக்கு அப்பியரன்ஸில் தெரியும். அவங்கள பார்க்க இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போலன்ற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருப்பாங்க. யாருக்கும் சீக்கிரம் அவ்வளோ இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கும். நான் சொல்கிறது தோற்றம் தான் இப்போது. ஓகேவா? தென் அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்? 4 of Wands. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளான பர்சன் தான் அப்படின்ற இம்ப்ரெஷன் அவங்களுக்கு வருது. அண்ட் ஆல்சோ அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இதுக்கான தகுதி ஒன்று நினச்சிருப்பாங்கல்ல, எனக்கு பார்ட்னர் வரணுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ட்டு அவங்களுடைய அந்த விஷே உங்களை பார்த்தப்போ அவங்களுக்கு தெரியுது, இவன் நம்ம இதுக்கு மாதிரியே இருக்காங்களே, நம்ம நினச்ச மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற இம்ப்ரெஷன் வரும். அதெல்லாம் வருது. ஏன்னா 4 of Wands தான் கல்யாணம், செலப்ரேஷன். ஸோ அவங்க இம்ப்ரெஷனே அதான் வருது. என்னுடைய பார்ட்னர் மாதிரியே தான் இவங்க எல்லாமே இருக்காங்களேன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வருது. நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்களோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது உங்கள் தூரத்து சொந்தமாக ஏதோ, ஸோ இவங்க சொந்தக்காரங்கன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனும் வரலாம், அதுவும் இருக்குது. சரி, இப்போது உங்களுக்கு அவங்க மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? Knight of Wands. போன பையில் இதே 2 கார்டு இந்த டெக்கில் இதே 2 பிளேஸில் இருந்தது. நான் போய் சொல்லலை. இதே 4 of Wands இந்த டெக்கில் இங்கே இருந்தது, இதே Knight of Wands இந்த டெக்கில் இங்கே இருந்தது. சரி, ஓகே, ஃபைன். உங்களுக்கு அவங்க மேலே என்ன இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஹாப்பி டைப்புன்னு அப்புறம் தெரியும். ஒரு அப்பியரன்ஸ் தான் மேபி இப்படி இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எது கொடுத்தாலும் அவங்க ஒரு ஹாப்பினஸோடு அப்படியே செய்கிறத லேட்டராக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி பார்க்க தான் இப்படி இருக்காங்க, ஆனால் பாரு அவங்க பண்ணுறதெல்லாம் இவ்வளோ ஜாலியாக வைப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. என்ஜாய் பண்ணுறது, டான்ஸ், அவங்க ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏதோ ஒரு டேலண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆவீங்க, அந்த மாதிரி வருது. ஓகேவா? தென் நீங்கள் எங்கே மீட் பண்ணுவீங்க? ஜட்ஜ்மெண்ட், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸா? ஜட்ஜ்மெண்ட். தென் அகெயின் இங்கே ஒரு பேர் தெரியுது. ஐ கெஸ் நீங்கள் வந்து எப்படியோ ஃப்யூச்சர் பார்ட்னர் தான், உங்கள் ஸ்பவுஸ் ரீடிங் தான் இது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தின்ற மாதிரி 2 பேர். இங்கே கிங் இருக்குது, இங்கே குயின் இருக்குது. இது அரேஞ்ச்டு மேரேஜுக்கான வாய்ப்பும் இருக்கோ? எனக்கு ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தோணுது. எங்கள் ஃபேமிலியே உங்களை பார்த்து இது பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தப்போ இவங்க இப்படி இருப்பாங்க, பட் நேரில் வந்து பார்த்தப்போ அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. இது கொஞ்சம் அரேஞ்சு கைண்டாக தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது இதை பார்க்குறப்போ. ஸோ உங்கள் மீட்டிங்கே என்னென்னா ஏதோ ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வரீங்களே 2 பேரும். உங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அதுதான் அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஒரு ஸ்டேபிளான கல்யாணம் காட்டுது. ஸோ முடிவு பண்ணி நீங்கள் தான் உங்கள் ஃபஸ்ட் மீட்டே வந்து டிசைட் பண்ணுறீங்க. தானாக அமையிற மாதிரி இல்லை, நீங்களே முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை அமைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி தான் வருது. ஓகே, உங்கள் லவ் லைஃப் கேட்டதுக்கு சில்ட்ரன். நீங்கள் 2 பேரும் குழந்தைகளை போல் ரொம்ப ஹாப்பியான ஒரு ரொமான்டிக் லைஃப் வாழ போகிறீங்க. அண்ட் ஆல்சோ குழந்தை குட்டிகளோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபுக்கான
வாழ்க்கை தான் இவங்களோட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ க்யூட். தென் காடஸ் ஆஃப் த மூன் வந்திருக்கு. இவங்க மூன் என்ன, கேரிங், பாசம், இன்ட்யூஷன், மாறும் மனோநிலை, இது எல்லாமே காட்டும். பட் உங்கள் இன்ட்யூஷனே சொல்லும் இது உங்கள் பேருன்றது தான் நான் சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே பேர். ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் கனவு கண்ட மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இவரோட அந்த வாழ்க்கையை அமையும். சரி, நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னா ப்ரோக் ஆஸ் வருது. ஸோ இல்லை என்னென்னா பர்ஸில் காசு இல்லைன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேர் ரொம்ப வெல்த்தின்னு நான் சொன்னேன். அவங்க நிறைய செலவழிப்பாங்க. ஏன்னா காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் அது இது நிறைய ஷாப்பிங் ஃப்ரீக்காக இருப்பார் போல் இருக்குது. அவங்க டார்க் சைடே அவங்க மணியை ரொம்ப செலவு பண்ணுறது தான். ஸோ உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை சேவ் பண்ணணுமா வேணாமான்றது நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் அட்வைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது அவங்க டார்க் சைட். இது உங்களுக்கு தெரிய வேண்டியது. என்ன ஃபேமிலி 2 பேரும் தான் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க அது எதுன்னு என்ஜாய்மெண்ட்டுன்னு நிறைய பண்ணுறதால மேபி காசு நிற்காமல் போயிடும், டக்குன்னு காசை கரைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டார்க் சைடு தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ இல்லை, இப்போ எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸோட ரீடிங். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்கிட்ட பர்சனல் ரீடிங் வாங்க. ஓகேவா? பாய். நம்ம இப்போ வேறு 4 வேறு வச்சுருக்கேன். ஓகே, குரூப் 3 இந்த கிளாஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம். உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா? குரூப் 3யோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ் கேரக்டர். Group 3யோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ் கேரக்டர். தென் அவங்களுடைய குரூப் 3யோடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸ் அப்பியரன்ஸ் ஆர் நீங்கள் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப என்ன அவங்களுடைய ஃபீச்சர்ஸ், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்கும். குரூப் 3 பார்ட்னர்ஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓகே, தென் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸுக்கு உங்கள் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்? கேமராவில் அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன இம்ப்ரெஷன் அண்ட் உங்களுக்கு அவங்க மேலே என்ன இம்ப்ரெஷன்? இது உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸை நீங்கள் எங்கே மீட் பண்ணுவீங்க, எப்படி மீட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடக்கும், ஒரு ஆல்ரெடி தெரியுமான்றது இதில் மெசேஜ் வந்ததுன்னா சொல்லுவேன். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர், உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸோட அந்த ரொமான்டிக் லைஃப் எப்படி இருக்கும்?
அண்ட் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் இருக்கா உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸ் பற்றி குரூப் 3க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஆடட் இன்ஃபர்மேஷன் இருக்குது? அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸுக்கு ஏதாச்சும் ஒரு டார்க் சைடு இருக்குது அப்படின்னா அது என்ன? ஓகே, இப்போ குரூப் 3 உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸோடைய கேரக்டர் சேம் திங் பைல் 1. ஓகே, உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சன். அவங்க வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய செய்வாங்க. என்ஜாய்மெண்ட்டை நல்லா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஷாப்பிங் ஃப்ரீக்கு அண்ட் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுக்க ஆசைப்படுவாங்க. ஒர்க் வந்து அந்த ஒர்க்கஹாலிக் சொல்லலாம். குரூப் ஆர் சொந்த தொழில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர் அது வந்து பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்க. என்ன அவங்க லைஃப் ஃபேஸில் இருந்தாலும் எதுவுமே வந்துட்டு நம்ம செய்யாமல் விட மாட்டாங்க. எதுவுமே ஒரு ட்ரை கொடுப்பாங்க. எதுவுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம், அது சரியாக வருதோ இல்லையோ, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க. ஓகே, தென் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்கள பார்த்தாவே ஏதோ சேடில் உடஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் தான் அவங்க இருப்பாங்க. ஐ டோன்ட் கேர், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தோடைய தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசளவில் அப்படி இருப்பாங்களான்றது வேறு. ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்குறப்ப அவங்க அப்பியரன்ஸ் வைஸ் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு லுக்கில் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு டிஃபெண்டிங் மோட்லேயே அவங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆர் அவங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அவங்க அப்பியரன்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சுக்கலாம்ல, லைக் ஒரு செயின் போடுறது, அதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமாக ஏதாவது அவங்க வேர் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் போல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் ஏதாவது தெரிய வரலாம். இன்ட்ரோவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நிறைய பேர் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு, அதாவது ரொம்ப கொஞ்சம் குட்டி சர்க்கிள் தான் வச்சுப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சைலண்ட்டாக தெரியலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் அவங்க அப்பியரன்ஸ் பார்க்குறப்போ. ஒரு பிளாங்க் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது அவங்க அப்பியரன்ஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ. ஆர் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஆர் அவங்க எக்ஸ்ப்ரெஷனில் தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் நோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சி போகுது. அவங்க நான் என்னுடைய தேவதை ஆர் என்னுடைய பிரின்ஸ் சாம் அந்த மாதிரி அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், உங்களை பார்த்தோன்னே வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தோன்னே அவங்களுக்கு உங்களை பிடிச்சிரும். ஓகே, உங்களுக்கு அவங்க மேலே என்ன இம்ப்ரெஷன்? உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியே தான் அவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு இம்ப்ரெஷன் வரலாம். அவங்க பார்க்க அப்பியரன்ஸ் தான் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கே தவிர அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்ல. அவங்கள இன்னும் தெரிஞ்சுக்கும் போது உங்கள் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி
ஓகே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அவங்கள பார்க்குறப்போ. ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் வரும். ஓகே, எங்கே மீட் பண்ணுவீங்க? பேஜ் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், எல்லாம் வான்ஸ் எனர்ஜி. ஐ கெஸ் இது உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு இடத்துல ஆர் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஆர் இவங்க உங்கள் கோவர்க்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் இவங்கள பார்க்கலாம். இது உங்கள் கஸ்டமராகவும் இருக்கலாம். ஆர் நீங்கள் இவங்கள நீங்கள் ஹையர் பண்ணி கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆர் நீங்கள் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறீங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்திங் இங்கே ஒர்க் இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு தொழில் ஆர் நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அதில் இவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. கிங் அண்ட் பேஜ் வருது. இது சின்ன எனர்ஜி, இது பெரிய எனர்ஜி. ஸோ உங்கள் 2 பேருக்கும் எய்தர் யாரோ இதில் ஒரு ஹை போஸ்ட்லேயோ யாரோ அவங்களுக்கு கீழேயோ நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் மீட்டிங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆர் உங்கள் பாஸ் மூலியமாக நீங்கள் மீட் பண்ணுறீங்க, ஆர் உங்கள் கோவர்க்கர் மூலியமாக அவங்களுக்கு அறிமுகமாகலாம். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்கள் ஃபர்ஸ்ட் மீட். சரி, உங்கள் ரொமான்ஸ், வாவ், கிளாப்ஸ், வெட்டிங். ஆமாம், ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் ரீடிங்கில் இது இல்லைனா தானே அதிசயம். வெட்டிங், இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? கல்யாணம் பண்ணுற ஒரு கப்பல் எப்படி இருக்கணுமோ, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப், அதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா அப்ரிசியேஷன். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து செம்ம ஒர்க்காஹாலிக்ஸ், ஒர்க் எதுவுமே பேஷனேட்டாக பண்ணுறவர். ஸோ அவங்க நிறைய அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள நிறைய பேர் பாராட்டி அவங்கள ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க அவங்க பர்சனை. ஸோ இதை நம்ம உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸை தானே பார்க்குறோம். அவங்க எப்படின்னா அவங்க ஒர்க் பிளேஸில் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் ஒருத்தி நல்லா படிக்கிறா ஆர் ஒருத்தர் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அது அந்த ஹோல் அவங்க அந்த 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ சரி 10th வச்சுக்கோங்க, அந்த 10th ஸ்டாண்டர்ட் இந்த பையன் இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டில் அந்த பையனுக்கு. அந்த மாதிரி அவங்க பண்ணுற ஏதோ ஒரு வேலையில் அவங்க இப்போ என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் அவங்க ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பர்சன். ஓகே, அவங்களுக்கு என்ன டார்க் சைடு இருக்குது? ஃபேக் ஸ்மைல்ஸாம். நான் இங்கே என்ன சொன்னேன்? அவங்க வந்து பிளாங்க் ஃபேஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவங்க சிரிப்பாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காமலே அவங்க நிறைய சிரிப்பாங்களாம். நமக்கு ஒரு சர்க்கிளில் சீவன்னா ரொம்ப கடுப்பேற்றுறாங்க, ஆனால் சிரிக்கணுமா அப்படி சொல்லி அப்படி சிரிப்போம்ல. அவங்க டார்க் சைடு இதுதானே. இது ரொம்ப பெரிய டார்க் சைடெலாம் கிடையாது, பட் இது உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்கள் பர்சன் வந்து எப்போ சிரித்தாலும் அவங்க ஜென்வனாக தான் சிரிக்கிறாங்களா இல்லை ஆர்எல்ஸ் அவருக்கு பிடிச்சி தான் பண்ணுறாரான்றதை பாருங்கள். காமெடியாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் உண்மையாக நடந்தது அப்படின்னா சொல்லுங்கள். இன்னுமே ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட பர்சனல் ரீடிங் நீங்கள் வரலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் வெட்டிங். அட்வான்ஸாக சொல்லிடுறேன். 3 பாயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் லாஸ்ட் ஒரு பாயில் இருக்குது. ஓகே, பாயில் 4. இந்த ரெட் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஓ மை காட் 5 2 ஹார்ட் அப்படியே இங்கே ஒளிஞ்சு வந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் உங்களை ரொம்பவே விரும்புவார். ஆர் நீங்கள் உங்களை ரொம்ப உங்களுக்குள்ள லவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய கேரக்டர் பார்ப்போம். குரூப் 4 அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் கேரக்டர். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய அப்பியரன்ஸ் ஆர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறப்போ என்ன அவங்களுடைய ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணுவீங்க? குரூப் 4 ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் அப்பியரன்ஸ். ஓகே, தென் உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸுக்கு உங்கள் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்? இது பார்த்து எடுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் மேலே என்ன இம்ப்ரெஷன் வரும்? தென் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருக்கும்? உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட உங்கள் ரொமான்டிக் லைஃப் எப்படி இருக்கும்? இன்னும் எக்ஸ்ட்ரா மெசேஜ் இருக்கா? குரூப் 4 அவங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் என்ன எக்ஸ்ட்ரா மெசேஜ்? தென் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸுக்கு ஏதாவது ஒரு டார்க் சைடு இருக்கா அவங்கக்கிட்ட? குரூப் 4 அவங்களோட என்ன டார்க் சைட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்துருவோமா? குரூப் 4 உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய கேரக்டர். இந்த கார்டு ஏதாவது ஒரு பேரில் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, டெம்பரன்ஸ் கார்டு. அவங்க எதையும் நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூட ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறையவே க்ரியேட்டிவான பர்சன். அவங்க க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்குது. லைக் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பாட வருமோ, ஆட வருமோ, இல்லை மியூசிக் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரியேட்டிவான அந்த டேலண்ட்ஸ் இருக்குது. ஆர்ட் பேஸ்டான டேலண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. டெம்பரன்ஸ் கார்டு எதையுமே நிதானமாக முடிவு பண்ணி எடுப்பாங்க. நிதானம் நல்லா இருக்குது. ஸோ அவங்க நல்ல இன்ட்யூட்டிவ் பர்சனாகவும் இருக்காங்க. அவங்க உள் மனசு சொல்கிறத அதுபடி தான் அவங்க நடப்பாங்க. எதையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவங்க லைஃப்பில் எதுவுமே ஒரு விதமாக போக மாட்டாங்க. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும். எமோஷன்ஸையும் அவங்க மெட்டீரியல் லைஃப்பையும் நல்லாவே பேலன்ஸ் பண்ணுவாங்க. மைண்ட் அண்ட் ஹார்ட் பேலன்ஸ் அதுதான் முக்கியம் ரொம்ப. அது இவங்க கேரக்டரே அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, அவங்களுடைய அப்பியரன்ஸ் என்ன? பார்க்குறது பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷனாகவும் மெச்சூர்டாக இருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான அந்த ஆர்டிஸ்டிக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ரொம்பவே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அப்பியரன்ஸில் எனக்கு என்னென்னா அழகு. இங்கே குயின் இருக்காங்க, ரெண்டுமே குயின் எப்போவுமே நான் அழகு. அப்பியரன்ஸ்னு சொல்கிறேன்னா நான் அது சொல்லுறேன். ஒரு ஹாப்பி ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட.
ஒரு நல்ல ஸ்மைல், ரொம்ப வெல்கமிங்கான தோற்றம் இருக்கும். யார் அவங்கக்கிட்ட போய் பேசினாலும் அவங்கள வந்து ரொம்ப வெல்கமிங்கோடு எடுப்பாங்க. இப்போ சில பேர் போய் பேசினா அவங்க ஒரு மூஞ்சி கொடுத்தாவே இவங்கக்கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது கிடையாது இவங்க. சில பேரெல்லாம் நம்ம தேடி போய் பேசலாம், அவங்கக்கிட்ட பேசினாவே வந்து நம்ம அவ்வளோ ரொம்ப லைட்டாக அப்படியே ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப மனசு நிம்மதியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வெல்கமிங்கான ஒரு பர்சனாக அவங்க இருப்பாங்க. அவங்க தோற்றமே அந்த மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற ஸ்மைல் ரொம்பவே நல்லாயிருக்கும், அழகாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? இது நீங்கள் இன்கேஸ் பார்க்குறது ஒரு மேனாக இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ராணி மாதிரியே இருப்பாங்க. ராணி வந்திருக்குல்ல, அதனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் நினச்சிங்களோ அந்த மாதிரியே இருப்பாங்க உங்கள் பேர். ஓகேவா? ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன இம்ப்ரெஷன்? இதை நான் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள், 2 கிங் அண்ட் குவீன் பேரு பக்கத்தில். ஸோ பார்க்குறது மேனாக இருக்கீங்கன்னா அவங்க உங்களே அப்படிதான், அவங்களுடைய ஏன் பேர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இவங்க இருக்காங்கன்ற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கும் வருது. அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க நினச்ச மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப மெச்சூராக நீங்கள் இருக்கீங்க, எமோஷ்னல் வைஸ் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்கன்றது தோணுது அவங்களுக்கு. முதல் இம்ப்ரெஷனே இது பார்க்குறப்போவே தெரியுது. ஆமாம், இது ஃபியூச்சர் ஸ்பௌஸ் ரீடிங் பேர், ஏதாவது ஒரு பேர் வரும். இது வந்துச்சு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன். அவங்களும் அவங்களுடைய ஒரு பேராக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நினைக்கிறாங்க. ஆனால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, அது உங்கள் லைஃப் நீங்கள் வாழும்போது நீங்கள் பார்த்துக்கோ. ஓகே, உங்களுக்கு அவங்க மேலே என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவங்களோட எனர்ஜியே நல்ல ஒரு டேலண்டடாக ஒரு ஸ்கில்டு பர்சனாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. எதையுமே ஒரு ஆந்தை இருக்கீங்க, காக்கா இருக்குது, பேட் இருக்குது, பிளாக் ஒயிட் பிளாக். நான் பிளாக்னு ஒன்று நான் அப்பியரன்ஸில் சொல்லவே இல்லைங்க. பிளாக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ என்ன ஒரு கலர் இருந்தாலும் அதில் ஒரு பிளாக் ஆட் பண்ணாவே அதை அப்படியே டோட்டலாக மாற்றக்கூடிய ஒரு பவர் அந்த பிளாக் கலருக்கு இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் அதை தான் வந்து ஒரு இம்ப்ரெஷனே உங்களுக்கு அவங்க அதை தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அதில் ஒரு பிக் சேஞ்சஸ் தெரியுமா. அவங்க முடிவெடுக்கிறது எல்லாமே ஒரு பெரிய இம்பேக்ட் தரக்கூடிய ஒரு பிக் டெசிஷன் மேக்கராக அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு இம்ப்ரெஷன் தான் வரும். மேபி அவங்க ஒரு ஹை போஸ்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆர் அவங்க பேசுகிற அந்த பேச்சு தான் உங்களுக்கு இம்ப்ரெஷனாக ஃபர்ஸ்ட் வரும். அவங்க ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு நல்ல ஸ்பீக்கர் போல் அவங்களுடைய ஸ்பீச் கேட்டு அது உங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண போகுது. ஒன்றும் இப்போ நிறைய பட்டிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சே நம்மளை உட்கார வச்சிரும் அதை கவனிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவங்க பேசுனா அவங்க இம்ப்ரெஷன் என்ன அவங்க மேலேனா அவங்களுடைய பேச்சில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறீங்க. அவங்க பேசினாவே நான் இங்கே கூட சொன்னேன், ரொம்ப வெல்கமிங்காக அவங்க அப்படியே ஈர்ப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க, அவங்க நம்மளை ஈர்ப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க பேச்சு வேறு அவ்வளோ ஒரு தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக அந்த ஒரு ஸ்பீச் இருக்கும். அதில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்கள் பார்ட்னர் மேலே அதுதான். தெளிவான பேச்சு, தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க கேரக்டரே அவனே எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கனால அவங்க ஸ்பீச் தான் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பீச் சரி. உங்கள் ஃபர்ஸ்ட் மீட் இதே கார்டு இதே இடத்துல பைல் 1க்கு வந்துட்டு வான்ஸ் எனர்ஜி நிறைய வருதுப்பா. சரி,
எங்கே மீட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதோ யாரோ எங்கேயோ சேரிட்டி பிளேஸ் ஆர் கோயில் யாருக்கும் தான தர்மம் பண்ண போகிறப்போ இவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அங்கே இவங்க ஸ்பீச் கொடுக்கலாம், அங்கே நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். அதுக்கான சான்ஸ் இருக்குது நிறையவே. ஸோ டெம்பிளில் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பாருங்கள், அவங்க ஏதோ ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க பிரசாதம். நீங்கள் ஏதோ வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேற்ற போகிறப்போ அங்கே இங்கே பார்க்கலாம். எங்கேயோ ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல தான் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அவர் உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே நீங்கள் பேசி வச்சுட்டு கோயிலில் மீட் பண்ணிக்கலான்னு கூட மீட் பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த மாதிரி தான் அமையும். எங்கேயோ யாருக்கோ தான தர்மம் பண்ணுற ஒரு பிளேஸில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆர் அது விஷயமாக ஏதோ செய்ய போய் அங்கே யாருக்கோ நீங்கள் பார்க்குறீங்க. ஆர் யாருக்கோ ஏதோ நீங்கள் லோன் கொடுக்குறீங்களோ, ஒரு மணி ஹெல்ப் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடாக மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சம்திங் கிவிங், ஆஃபரிங், அது ரிலேட்டட் நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படி இருக்கும். ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, எனக்கு இதில் ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி எதுவுமே வைப் வரல. மீட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ண போய் யாரையா பார்த்துருக்கீங்களான்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட லவ் லைஃப், ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். Wow, your feelings are real and worth exploring. சூப்பர். உங்களுக்கு இதிலே நான் சொன்னேன், இது கப்ஸ்னால் எமோஷன்ஸ் ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருப்பீங்க. இந்த கப்புள்ஸ் ஐடியல் கப்புள்ஸ். ரொமான்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ரொம்ப பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப பாசம் அங்கேயே தெரிஞ்சிச்சு. ஸோ இது ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் ஆமே. ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன? இன்கேஸ் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் என்கிட்ட ரொமான்டிக்காக இருப்பாங்களா, என்கிட்ட அன்பு காட்டுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்கள் பார்ட்னர் காட்டுவாங்க. ஓகே, வேறு என்ன எக்ஸ்ட்ரா மெசேஜ்? என்வி. இதை கொடுக்கும் போதே பார்த்தேன். இது உங்களுக்கா இல்லை அவங்களுக்கா? நான் இப்போ ஒரு கார்டு எடுத்தேன் கிளாரிஃபைக்கு. டெம்பிள் பார்த்துன்னு வருதுன்னா, இங்கே கூட நான் டெம்பிள் இல்லை மீட் பண்ண ஏதோ ஒரு சம்திங் கோயிலோ ஆர் நீங்கள் ப்ரே பண்ணுற ஏதோ உங்களுடைய காட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே சம்திங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இங்கே இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே ஏதோ மீட் பண்ணுறீங்க. என்வி ஏன் இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா மெசேஜ் தானே கேட்டோம். அவங்களுக்கு இவங்கள நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ வருது. உங்கள் நியர்பை தான் இருக்காங்க, உங்கள் கூடவே. இங்கே இந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு லைஃப், ஒரு சூப்பர் லைஃப் அங்கே இருக்குது. ஆனால் அவர் இல்லை, நான் இந்த பேர்ல் தான் எனக்கு வேணும்ன்ட்டு கையில் அந்த முத்து வச்சுக்கிட்டு அந்த இருட்டு பிளேஸ்லேயே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இப்போ வேறு எதுவும், இது வந்து உங்கள் ஸ்பௌஸ் பற்றி நான் எடுக்கலை, இது எனக்கு உங்கள் எனர்ஜி மாதிரி வருது. நீங்கள் எதையோ ஒன்று மேலே ஃபோக்கஸ் ரொம்ப வச்சுட்டு ஏதோ ஒன்று அது வேலைக்காகலை, பட் அதையே தான் நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஸோ அதை நீங்கள் விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸை நீங்கள் சீக்கிரமே மீட் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுது. இப்போ இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு எடுத்து இந்த டெம்பிள் பார்த்து வந்ததில்ல, இதே மாதிரி தான் இங்கே இந்த பில்லர் மாதிரிலாம் இருக்குது சம்வாட். இது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இங்கே வந்தீங்கன்னா you will meet your future spouse. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மெசேஜ் வருது. இத்தனை பையிலே வரல, எனக்கு இந்த லாஸ்ட் பையில் எனக்கு இந்த மெசேஜ் வருது. இது ரெண்டுமே இவ்வளோ ரிலேட் ஆகுது. இந்த கலர் காம்போ பார்த்தீங்களா, இது ரெண்டும் வேறு வேறு டெக்கு. கலர் காம்போ பாருங்கள், சம்திங் ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள் என்னது அப்படின்னு.
எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். சரி, அவங்களுக்கு டார்க் சைடு என்ன இருக்குது? ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஃபேக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் டு ஸ்பை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எக்ஸெட்ரா. ஓகே, அவங்க நிறைய ஃபேக் ஐடிஸ் வச்சுருப்பாங்களாம். அது வந்து என்ன நீங்கள் ஏதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இதுதான் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி வந்து என்னை ரீச் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? பாய். அண்டில் தென்